ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு உங்க வெஜ்ஜின் பையன் சேனல். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது புட்டி பையன் சீசன் நம்பர் 3 அண்ட் எபிசோட் நம்பர் 2 குள்ள. போன எபிசோட் எதுல முடிச்சிருந்தோம்னு பார்த்தா நம்ம சித்திக்காரி நம்ம சின்ன பையனை பத்தி டெம்ட் ஆகுது அதோட முடிச்சிருந்தோம். தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இப்போ நம்ம டேரக்டா இந்த எபிசோட போயெல்லாம் வாங்க பார்க்கலாம். இதை உடனே நம்ம சித்தப்பாக்காரன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம காட்டுறாங்க. தண்ணி அடிச்சிட்டு இருக்க நம்ம சித்தப்பாக்காரன் பக்கத்துல நம்ம சித்திக்காரி போய் உட்கார்றான். உடனே நம்ம சித்தப்பாக்காரன் செமையா டெம்ட் ஆயிரான். டெம்ட் ஆன அவன் இவங்களை என்னென்னமோ பண்றான். பண்ணும் போது இவங்க சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க இந்த சித்தப்பங்காரன் அடித்து வச்சிருந்த சரக்கை இவங்க கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இவங்களும் டெம்ட் ஆகி செமையாக பண்ணுறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சித்தப்பாக்காரனுக்கு பாதியிலே பீஸ் போயிடுது. பீஸ் போன நம்ம சித்தப்பாக்காரனை பார்த்து நம்ம சித்திக்கு ஒரே அப்செட். இப்படி தான் எப்போ பார்த்தாலும் மூட்டை ஏற்றி விட்டு நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸில் உட்கார. அப்படி அந்த சீனை கட் பண்ணால் அடுத்த சீனில் அண்ணன்காரனை ஊருக்கு அமிச்சிட்டு அன்னிக்காரி சோகமாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவன் தூங்கிட்டு இருக்கா. அதே சேம் டைம் புட்டி பையன் உள்ள நுழைஞ்சி நம்ம அன்னிக்காரியோட உடம்புல அங்கே எங்கன்னு தொட நம்ம புருஷன் தான் தொறான்னு நினச்சா இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெம்ட் ஆக ஒரு கண்டிஷன் அவன் பாலுன்னு கேட்க. அப்போதான் இவன் சுய நினைவுக்கே வரான். வந்த இவனை பயத்தில் தள்ளி விட இவன் கீழே விழுந்து அழுவ சித்தப்பாக்காரன் கூட வெக்ஸா இருந்த நம்ம சித்திக்காரி ஓடி வந்து இவனை தூக்கிக்கிறா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட, அவன் ஒரு குழந்தை தானே, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போறான். அவன் போனதுக்கப்புறம் கையில் இருந்த பொம்மை மட்டும் அங்கே இருக்க நம்ம அன்னிக்காரி அதை வேகமாக தூக்கி எறிஞ்சிட்டு கதவை சாத்திட்டு நிற்கிறா. அவளுக்கும் லைட்டாக டெம்ட் ஆகுற மாதிரி நமக்கு காட்டிட்டு அந்த சீனை அதோட கட் பண்ணுறாங்க. அப்படியே அடுத்த சீனை ஓப்பன் பண்ணால் நம்ம சித்திக்காரி நம்ம சின்ன பையனுக்கு பால் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. பால் கொடுத்துக்கிட்டு இருக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரி இவன் நல்லா வாட்டாமல் மாட்டியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க டெம்ட் ஆகி அவங்க கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாதிரி சீன் கொஞ்சம் வேறு லெவலே இருக்கும். இவங்க இருக்க ஒல்லிக்கும் அந்த பையன் இருக்க பிசிக்கும் சும்மா வளைஞ்சி கிழிஞ்சி வேறு லெவலில் பண்ணுவாங்க. நம்ம அன்னிக்காரியோட இவங்க தான் இந்த எபிசோடில் கிங்னே சொல்லலாம். சாரி வேறு லெவலில் குயின்னே சொல்லலாம். இந்த குயின் ஷாட்டோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட டாட்டா பை பை.